ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டைம் மேனேஜ்மெண்ட். காலையில எழுந்துக்கிறோம், சாப்பிடுறோம், வேலை பார்க்குறோம், தூங்குறோம். ஆனா எந்த வேலையுமே முழுசா முடிஞ்ச மாதிரியே இல்லையே. எல்லா வேலையிலும் ஏதாச்சும் பெண்டிங் வந்துருது. ஏன் இப்படி அப்படின்னு நம்ம குழம்பி போய் உட்காந்துருப்போம். கடிகார முள்ளு மட்டும் ஏதோ ஃப்ளைட்டை பிடிக்கிற மாதிரி வேகமா ஓடிடுது. நம்ம நினைச்ச வேலைகள் எதுவுமே வேகமா முடியுறது இல்ல. என்னப்பா காரணம்னு கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்ல போய் பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. நேர மேலாண்மை அப்படிங்கிறது வாழ்க்கையோட முக்கியமான அங்கமா மாத்தணும். அப்பதான் எத்தனை வேலைகள் இருந்தாலும் அன்னைக்கு நாள நினைச்ச மாதிரி பக்காவா முடிக்க முடியும். இப்ப வரக்கூடிய வருடங்கள் எல்லாம் வேலைகள் அதிகமா இருக்கும். பிளஸ் நமக்குன்னு ஓய்வு நேரம் கொடுக்கவே கஷ்டமா இருக்கும் போல. காலையில இருந்து நைட் தூங்குற வர ஓட்டமா ஓடிட்டு தான் இருக்கும். சோ ஒர்க்குக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, நமக்கும் சரி இந்த நேர மேலாண்மை ரொம்பவே அவசியமானதா இருக்க போகுது. இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் போற்றக்கூடிய வகையில வெற்றியாளர்களா இருக்க மக்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி முக்கியமான 15 ரகசியங்கள் தெரியும். அதுல நம்பர் 1, நேரத்தோட முக்கியத்துவம். பயங்கரமா வெற்றிகளை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நேரத்தோட முக்கியத்துவம் நல்லா தெரியும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் சிறப்பா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கைக்குள்ள வச்சுப்பாங்க. ஏதாச்சும் ஆப் இருந்தா, டிப்ஸ் இருந்தா நம்ம ஈஸியா டைமை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு மைண்ட் செட் தான் முதல்ல வரணும். நேரத்தை மதிக்கணும். காலம் பொன் போன்றது அப்படிங்கிற விஷயம் புரியணும். அதோட அருமையான வேல்யூஸை தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷத்தை வீணா தவற விட்டா கூட அதை திரும்ப அடைய முடியாது அப்படிங்கிற முழுமையான எண்ணம் வரணும். நேரத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது, வாடகைக்கு எடுக்க முடியாது, கடனாவும் வாங்க முடியாதுங்கிற விஷயம் நமக்கு புரியணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் நேரத்தோட முக்கியத்துவம் புரியும். ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள் தான் இருக்கு. இதை சரியா யூஸ் பண்ணா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யலாம். சோ மிச்சம் 480 நிமிடங்கள் இருக்கு. இந்த நேரத்தை வச்சு நமக்குன்னு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா நம்ம தான் அதை சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இதை யோசிச்சு பார்த்தா எவ்வளோ கவன சிதறல்களை நீங்க விளக்க முடியும். ஒரே ஒரு நிமிஷத்தை கூட நீங்க எப்படி சரியா பயன்படுத்தி நினைச்ச விஷயங்களை அடைய முடியும். சோ யோசிச்சு பார்த்து நேரத்தோட வேல்யூவை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். இதுதான் நமக்கான முதல் ஸ்டெப். சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்கும் நேரத்தோட முக்கியத்துவம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்த 2வது ரகசியம், முன்னுரிமைக்கான சக்தி. நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எது ரொம்ப முக்கியமானதோ அதுக்குதான். அந்த முக்கியமான விஷயத்த எப்படி நீங்க முடிக்க போறீங்க அப்படிங்கறதுல தான் உங்க கவனம் மொத்தமும் இருக்கணும். அதுக்குதான் முன்னுரிமையும் நீங்க கொடுக்கணும். நிறைய வேலைகள் இருக்கப்போ நம்ம கவனம் அடிக்கடி சதற ஆரம்பிக்கும். எந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமோ அதை கண்டுக்காம எந்த விஷயங்கள் ஈஸியோ அதை எடுத்து செய்யதான் ஆசைப்படுறோம். உண்மையான ரிசல்ட் எப்ப கிடைக்கும் தெரியுமா? எந்த விஷயம் மிக சிறந்த பாசிட்டிவான தாக்கத்தை கொடுக்குதோ அதை செய்யறப்பதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய டாஸ்க். உங்க இலக்கை அடைய அதுதான் மிகப்பெரிய அளவுல பங்களிக்கும். உதாரணத்துக்கு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ண போறோம்னு வச்சுப்போம். அதுக்கு தலைப்பை தேர்வு செய்யணும். பல பேரை இன்டர்வியூ பண்ணி நிறைய தகவல்களை சேமிக்கணும். இப்படி பெரிய ப்ராசஸே இருக்கு. ஆனா எங்க தெரியுமா அந்த புக்குக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கு? அதை நம்ம எழுதுறப்பதான். எப்போ எழுதுறோமோ அப்பதான் அதனுடைய மதிப்பே கூடும். சோ ஒரு இலக்கை செட் பண்ணிட்டு அதை சரி பார்த்து என்ன விஷயங்களெல்லாம் செஞ்சா அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு இந்த வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால எது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இது தேவையில்லாத விஷயம் ஆனா திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்குன்னா அதை செய்யறதுல எந்த மதிப்புமே இல்ல. இங்க ஃபீலிங்ஸுக்கு எந்த வேலையும் இல்ல. நம்ம செய்யக்கூடிய வேலையில பெரிய பலன் கிடைக்கணும். நம்ம இலக்குல இப்ப நம்ம செய்ய போறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதுதான் முக்கியம். சோ எது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்கோ அதுல நல்ல கவனத்தை செலுத்தணும். வெற்றியாளர்கள் இததான் செய்வாங்க. எது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையோ அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்து 3வது ரகசியம், டு டூ லிஸ்ட் போடுறத விட்டுட்டு இப்போ நான் சொல்ல போற விஷயத்த செய்யுங்க. உண்மையாவே வெற்றியாளர்களா இருக்கக்கூடிய மக்களுக்கு டு டூ லிஸ்ட் எல்லாம் இருக்காது. ஆனா அவங்க தெளிவான கேலண்டரே வச்சிருப்பாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட டு டூ லிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னோட லிஸ்ட்ல அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு அவர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பில்கேட்ஸ், அம்பானி, வாரன் பஃபெட் எல்லாம் டு டூ லிஸ்ட்டை போட்டு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எண்ணங்களை சரியா ஆர்கனைஸ் பண்ண இந்த டு டூ லிஸ்ட் உதவி பண்ணும். ஆனா நம்ம செயல்பாடுகளை ஆர்கனைஸ் பண்ண எந்த உதவியும் இது பண்ணாது. எண்ணங்களை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு செயல்பாடுகளுக்கு தெளிவான பிளான் இல்ல அப்படின்னா அன்னைக்கு நாளே கட்டமைக்கப்படாத மாதிரி போயிடும். நீங்க வேணும்னு நினைச்ச விஷயத்த அடைய முடியாது. ஆனா டு டூ லிஸ்ட் மட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த எண்ணத்துல வச்ச விஷயத்த செயல்படுத்த எந்த பிளானும் இல்ல. இங்கதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். நம்மளோட ஊக்கமும் ப்ரொடக்டிவிட்டியும் இங்க ரொம்ப கஷ்டப்படும். ஈவன் முடிக்காம இருக்க அந்த டு டூ லிஸ்ட்டை பார்த்து கெட்ட உணர்வுகள் எல்லாம் அதிகமாகும். சோ இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? கேலண்டர் யூஸ் பண்ணுங்க. நீங்க எந்த விஷயத்த செய்யணும், எப்ப செய்யணும்னு கேலண்டர்ல சரியா ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டா நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். சோ ஸ்ட்ரெஸ் கம்மியாகி நம்ம மனநிலைகளோட செயல்திறன் இன்னும் அதிகமாகும். உங்க கேலண்டர் எடுத்து இந்த தேதியில நான் இந்த பிசினஸ் மேனை மீட் பண்ணணும்னு ஸ்கெடியூலை பக்காவை போட்டு வைங்க. இதனால உங்க தோல் மேல இருக்க பாரம் கம்மியாகும். சோ வெற்றியாளர்கள் மாதிரி இந்த டு டூ லிஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு கேலண்டரை வச்சு செயல்பட ஆரம்பிக்கணும். அடுத்து 4வது ரகசியம், தள்ளி போடுற பழக்கத்தை சரி செய்யறது. இந்த வேலை தானே நாளைக்கு பண்ணலாம்,
நாளன்னைக்கு பாத்துக்கலாம்னு முக்கியமான விஷயங்களை கூட தள்ளி போடுறது இங்க பழக்கமாகிடுச்சு. சோ ரொம்ப முக்கியமான டாஸ்க செய்யாம நமக்கு எந்த டாஸ்க் ஈஸியோ அதை செஞ்சு அப்ப வரக்கூடிய சுகத்தை அடைஞ்சுக்கிறது இங்க நார்மல் ஆகிடுது. நம்ம நேரத்தை திறமையா மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு தள்ளி போடுற பழக்கத்துல இருந்து எப்படி முன்னேறி வரதுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல தள்ளி போடுற பழக்கத்தை ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் சம்பந்தம் இல்ல. நம்ம ஒரு விஷயத்த தள்ளி போடுறோம்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கணும். நம்பர் 1, ஊக்கம் இல்லாம இருக்கணும். ஒரு டாஸ்க் இருக்கு, சை தானே, இதுல இருந்து என்ன பெருசா கிடைச்சிட போகுது, இத போய் இப்ப பண்ணிக்கிட்டு அப்படின்னு தள்ளி போடுறது. சோ இங்க ஊக்கம் கம்மியா இருக்கு. அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் கம்மியா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் பண்றீங்க, அது உங்க கரியருக்கு மிகப்பெரிய லீடு கொடுக்கும்னு வச்சுப்போம். ஆனா அந்த கோர்ஸோட வேல்யூவை முழுசா புரிஞ்சுக்காம அதன் மேல ஆர்வமும் இல்லாம அதை தள்ளி போடுவீங்க. சோ ஆர்வம் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு வேலையை நீங்க தள்ளி போட தான் செய்வீங்க. அடுத்த நம்பர் 2, இலக்க செட் பண்றப்போ இப்ப இருக்க உணர்ச்சிகளோட சக்தியையும் எதிர்கால உணர்ச்சிகளோட சக்தியையும் குறைச்சு மதிப்பிடுறது. எதிர்காலத்துல ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கறத வச்சு இப்ப இருக்க பிரசன்ட்ல முக்கியமான விஷயத்த வேணான்னு தள்ளி போடுறது. உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு உங்ககிட்ட காசும் இருக்கு. ஆனா சடனா இந்த வருஷம் வேணாம், இப்ப நம்ம கிட்ட தேவையான காசு இருக்கு, வேணா அடுத்த வருஷம் இன்னும் காசு சேர்த்து இதை விட பெரிய பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை தள்ளி போடுறது. எதிர்காலத்தை யோசிச்சு இப்ப இருக்க நிகழ்காலத்துல கோட்டை விடுறது. இந்த 2 காரணங்களாலதான் நம்ம ஒரு விஷயத்த நாளைக்கு நாளன்னைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். சோ எதிர்காலம்னு ஓடாம இப்ப இருக்க பிரசன்ட்ல முடிவுகளை எடுக்கணும். அடுத்ததா 5வது ரகசியம், எப்படி ஆபீஸ்ல இருந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம 5 மணிக்கு வெளியே வர்றது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட நேரத்தை ஒவ்வொரு வேலைகளையும் அடுத்தடுத்து செஞ்சு வீணாக்கிக்க மாட்டாங்க. ஒரேடியா எல்லா வேலைகளுக்கும் நேரத்தை கொடுத்துட்டு தனக்கு கூட நேரம் ஒதுக்காம இருக்கிறது முட்டாள்தனம். எது முக்கியம், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் பக்காவா ஸ்கெடியூல் போட்டு போதுமான விஷயங்களை போதுமான நேரத்துல செஞ்சு முடிப்பாங்க. இப்ப இருக்க காலத்துல நிறைய மக்கள் ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. அதனால தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூட அவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. ஒரு கம்பெனில நிறைய நேரம் இருந்தாதான் நிறைய வேலையை முடிக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையாவே இருக்கும் குறிப்பிட்ட நேரத்துல நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும். நம்ம எவ்வளவு வேலை பாக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. 5 மணிக்கு ஆபீஸ் விட்டு கிளம்புறப்போ எந்த வேலையும் மிச்சம் வைக்காம முடிக்கிறீங்களா அப்படிங்கறது தான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஒரே வேலையை ஒருத்தரால 5 மணி நேரத்திலயும் செய்ய முடியும். அதே வேலையை அவராலேயே மனசு வச்சா 1 மணி நேரத்திலயும் செய்ய முடியும். சோ இங்க மனசு வைக்கிறது தான் கீ பாயிண்டே. மனசு வச்சு வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் எதுக்கு கில்ட் இருக்கணும் கிளம்பும் போது. நாள் பூரா நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. சோ நம்ம அதிகமா வேலை பார்க்க கூடாது. உங்களுக்குன்னு நீங்க நேரத்தை ஒதுக்கணும். பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓ எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை பண்ணுவாங்க தான், ஆனாலும் குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுவாங்க, புக்ஸ் படிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் செய்வாங்க. தனக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அவங்க இன்னமும் செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. பிரசிடென்ட் புஷ் முன்னாடி ஜனாதிபதியா இருந்த காலத்துல கூட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 95 புக்ஸ் படிப்பாராம். இங்க ஒரு புக்கு படிக்கவே நமக்கு 1 வருஷம் எடுக்குது. பிரசிடென்ட்டுக்கே அவ்வளோ புக்ஸ் படிக்க நேரம் இருக்குன்னா நமக்கு இருக்காதா என்ன? உங்களுக்குன்னு நீங்க நேரம் செலவு செய்யணும்னா எது முக்கியமான விஷயமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. செய்ய வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையும் பக்காவா ஸ்கெடியூல் போட்டு பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா டாஸ்கையும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல முடிக்க முடியாது அப்படிங்கறத அக்செப்டும் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பக்காவா ஸ்கெடியூல் பண்ணா நம்மளால ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ தினமும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சுட்டு நமக்கு நாமளே ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அடுத்ததா 6வது ரகசியம், எப்பவுமே உங்க கையில ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. கையால எழுதப்பட்ட நோட்ஸை யூஸ் பண்ணுங்க. லேப்டாப், போனு, டேப்ல தான் நோட்ஸ் எடுக்கிறத விட பேப்பர்ஸ் இருக்க நோட் புக்ஸை வச்சு நோட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே சிறந்தது. மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் கையில எப்பவுமே குட்டி நோட்டோ டைரியோ வச்சிருப்பாங்க. அதுலதான் முக்கியமான விஷயங்கள் எழுதுவாங்க. என்ன எண்ணங்கள் வருதோ அதெல்லாம் அந்த நோட்ல எழுதிடணும். ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல அது மறந்து போயிடும். கையில நோட்ஸ் எழுதுறது ரொம்ப நல்லது. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, யார் பேப்பர் பென்ல எழுதி நோட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஐடியாக்களை புரிஞ்சு சீக்கிரம் அதை பிராக்டிகலா செயல்படுத்துறாங்க. எழுதுறது அப்படிங்கறதுல கவனிக்கிறது, புத்திசாலித்தனம், புரிதல், நினைவுபடுத்துறது, இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளடங்கிருக்கு. ஆனா போனு இல்ல லேப்ல நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்போ ஜஸ்ட் பேசினா அதை ரெக்கார்ட் பண்ணி எழுத்தா மாத்திரும். சோ பெட்டர் நம்ம நோட் புக்ஸை தேர்வு செய்யறது. நோட் புக்ஸை வாங்குறப்போ தரமான ஒன்னா வாங்குங்க. நம்ம ஐடியாக்கள் எல்லாம் அதுல பாதுகாப்பா இருக்கணும். சோ டைமை சரியா மேனேஜ் பண்ண எப்பவுமே கையில நோட் புக்கோட இருக்கணும். அப்பதான் அப்பப்ப என்ன விஷயங்களை செய்யணுமோ அதெல்லாம் நோட்ஸா குறிச்சு வச்சுக்க முடியும். அடுத்ததா 7வது சீக்ரெட், 3210ல நம்ம இமெயிலோட இன்பாக்ஸை கிளியர் பண்ண முடியும். மெக்கின்சி குளோபல் இன்ஸ்டிடியூட் நடத்தின ஆராய்ச்சிப்படி ஆஃபீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்க தினமும் 2.6 மணி நேரம் இமெயில்ஸை படிக்கவும் அதுக்கு பதிலளிக்கவும் தான் செலவு செய்யறாங்க. சோ வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலையில 33% இதுக்கே போயிடுது. நம்மள நிறைய பேர் இமெயில்ஸுக்கு ஆன்சர் பண்றதுல தான் கவனம் நிறைய செலுத்துறோம். இப்ப வரைக்கும் இதுதான் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனுக்கான டூலாவும் இருக்கு. ஆனா இதுவே நமக்கு கவன சிதறல்களையும் கொடுக்குது. இதுக்கு பெஸ்ட் வே 3210 அப்ரோச் தான்.
இத வச்சு நம்ம இமெயில்ஸ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஒரு நாளைக்கு 3 முறை இமெயில்ஸ செக் பண்ணணும். காலையில, மதியம், அப்புறம் சாயந்தரம். ஜஸ்ட் 21 நிமிஷம் தான் இந்த இமெயில்ஸ பார்க்கணும். அந்த 21 மினிட்ஸ் முடிஞ்சு 0க்கு வந்ததும் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடணும். மத்த இமெயில்ஸையும் இக்னோர் பண்ணிடணும். இது மூலமா நம்ம கவனத்தோட இருக்க முடியும். இந்த 21 நிமிஷத்துல நான் சீக்கிரம் எல்லா இமெயில்ஸுக்கும் பதில் சொல்லணும்னு நம்ம வேகமா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதனால இமெயில்ஸ்லயே நம்ம கவனம் அதிகம் சிதறாது. இமெயில்ஸுக்கு ஆன்சர் பண்றதுதான் உங்க வேலைன்னா அந்த நேரத்துல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு வரக்கூடிய அந்த மெசேஜஸை நீங்க இக்னோர் பண்ணிடணும். ஸோ இந்த 3210 டெக்னிக்கை வச்சு இமெயில்ஸ் பக்கம் நேரத்தை வீணடிக்காம பாத்துக்கோங்க. அடுத்ததா சீக்ரெட் நம்பர் 8. கூகுள், ஆப்பிள் இவங்க கிட்ட இருந்து சில மீட்டிங் ஹேக்ஸை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மீட்டிங்ஸ்லயும் வீணா நேரம் செலவழியும். நிறைய மீட்டிங்ஸ் சரியா ஆர்கனைஸ் பண்ணப்படுறது இல்ல. இதனாலேயே நேரம் வீணாகிட்டு இருக்கு. நம்ம நேரத்தை திறமையா பயன்படுத்தணும்னா அன்னைக்கு நம்ம எத்தனை மீட்டிங் அட்டன் பண்றோமோ அதை சரியா ஸ்கெடியூல் பண்ணி வைக்கணும். எத்தனை மீட்டிங்கோ அது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஸ்கெடியூல் டைமிங் போட்டு வச்சுக்கணும். ஒருத்தவங்களுக்கும் இடையில இருக்க கம்யூனிகேஷன் சரியில்லை, எல்லாத்துக்கும் காமனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் லாஸ்ட் ஆப்ஷனா மீட்டிங்கை வச்சுக்கணும். எல்லா மீட்டிங்க்கும் பக்காவான அஜெண்டா வேணும். அதுல தெளிவான கட்டமைப்புகள் இருக்கணும். காலையில 10ல இருந்து 12 மணி வரை மீட்டிங் அப்படின்னா 10ல இருந்து 11 மணி வரைக்கும் இந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். 11ல இருந்து 12 வரைக்கும் இது அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் சரியான அஜெண்டாவை உருவாக்கிக்கணும். இதை பார்த்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ண வரக்கூடிய மத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ எல்லாரோட டைமையும் சேவ் பண்ண முடியும். மீட்டிங்கும் ஸ்மூதா இருக்கும். மீட்டிங்ஸ்னு வரப்போ முக்கியமான 3 பிரச்சனைகள் இருக்கு. நம்பர் 1, லேட்டா ஆரம்பிப்பாங்க. மீட்டிங் ஆரம்பிக்கவே லேட் ஆக்குனா அங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்பர் 2, தவறான மக்கள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மீட்டிங்கை தாங்கைக்குள்ள வச்சுப்பாங்க. ஸோ அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாம மீட்டிங் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கும். ஸோ டைமும் நல்லா வேஸ்ட் ஆகும். நம்பர் 3, முக்கியமான பிரச்சனைகளை பேசாம தேவையில்லாத சில்லற விஷயங்களை பேசுறப்போ டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ மீட்டிங்னு வரப்போ இந்த 3 பிரச்சனைகள் தான் தலையோங்கி நிற்கும். மீட்டிங்னு வந்துட்டா அதுக்கு பக்காவான அஜெண்டா உருவாக்கி இந்த நேரத்துக்குள்ளதான் மீட்டிங் நடக்கணும் அப்படின்னு பக்காவா ஸ்கெடியூல் போட்டுடணும். அடுத்ததா சீக்ரெட் நம்பர் 9. சின்ன வார்த்தை நம்ம வெற்றிகளை பெருக்கும். இமெயில், சோஷியல் மீடியா மெசேஜஸ் இது எல்லாமே நம்ம நேரத்தை வீணாக்குறது மட்டும் இல்லாம நமக்கு ஈஸியான விஷயமாவும் மாறிடுச்சு. நிறைய பேர் நேருக்கு நேர் சரியா பேசிக்கிறது இல்ல. பல கவன சிதறல்கள் இருக்கு. கைக்கு எற்ற இடத்துல ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நமக்கு எது சரியோ அதை தான் நம்ம தேர்வு செய்யணும். சோ நோன்னு சொல்ல கத்துக்கணும். நம்மள நிறைய பேருக்கு நோ, நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பழக்கமே இல்ல. அதனாலயும் நம்மளோட முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிக்க முடியறதில்ல. ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட 1440 நிமிடங்கள் இருக்கு. அதை சரியான முறையில பயன்படுத்திக்க நோ சொல்ல கத்துக்கணும். நமக்கே இங்க 1008 வேலை இருக்கப்போ ஃப்ரெண்டு வந்து இதை செஞ்சுதான்னு கேட்டா இல்ல நோன்னு சொல்லணும். சொல்லலன்னா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்றீங்கன்னா வேறொரு விஷயத்துக்கு நோ சொல்றீங்கன்னு அர்த்தம். அந்த எஸ் உங்களோட விஷயத்தையும் பாதிக்கலாம். ஸோ வேண்டாத விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகிக்கோங்க. உங்க இலக்குக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. அடுத்தது சீக்ரெட் நம்பர் 10. பரீட்டோ பிரின்சிபலை புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம செய்யற 20% வேலை தான் 80% ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த 20% எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்கன்னா 80% உங்க வேலை முடிஞ்சிடும். ஸோ எந்த விஷயத்துக்கு எந்த வேலைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு நிறைய கவனத்தை செலுத்துங்க. 80% உங்க வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த 8:20 பிரின்சிபல் நம்மளோட ப்ரொஃபஷனல் மற்றும் பர்சனல் லைஃபை சூப்பரா நிர்வகிக்க உதவும். அடுத்ததா சீக்ரெட் நம்பர் 11. முக்கியமான 3 ஹார்வர்ட் கேள்விகள். இந்த கேள்விகள் வாரத்துக்கு 8 மணி நேரத்தை நமக்கு சேமிக்கும். டெய்லியும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை செய்ய நமக்கு நேரம்தான் இருக்காது. ஸோ எது முக்கியமான டாஸ்கோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டா நம்ம செய்ய வேண்டிய எல்லா டாஸ்கையும் சீக்கிரம் செஞ்சிடலாம். எல்லாத்தையும் நம்மளே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மத்தவங்களோட உதவியும் நம்ம நாடணும். அந்த வேலை செஞ்சா அவங்களுக்கு நீங்க பே பண்ண போறீங்க, அவ்வளவுதானே. 3 விஷயங்களை தவிர்த்து மத்த எல்லா சமயங்கள்லயும் உங்க வேலையை வேற ஆட்களுக்கு கொடுக்கலாம். அதுல நம்பர் 1, அந்த வேலையை செய்ய நீங்க என்ஜாய் பண்றீங்க. அது உங்களுக்கு ஒரு ஓய்வை கொடுக்குது. உங்களை நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்க உதவுது அப்படின்னா அந்த வேலையை நீங்களே செய்யலாம். அடுத்து நம்பர் 2, அந்த வேலையை செய்ய வேண்டியது உங்க வேல்யூஸ்ல ஒன்னா இருக்கு அப்படின்னா அந்த வேலையை நீங்களே செய்யலாம். அடுத்து நம்பர் 3, அந்த வேலையை வேற யார்கிட்டாச்சும் கொடுத்தா உங்களுக்கு தான் இன்னும் அதிகம் செலவாகும் அப்படின்னா அந்த வேலையை நீங்களே செய்யலாம். இந்த 3 விஷயங்களை கேள்விகளா கேட்டு கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்தவங்க கிட்ட வேலையை கொடுக்கணும். எல்லா வேலையும் நீங்க ஒரு ஆளா நின்னு செய்யாம அடுத்தவங்க கிட்ட வேலை கொடுக்கறப்போ உங்களுக்கு நேரம் சேமிக்கப்படும். சோ உங்க நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறதுல கவனத்தை செலுத்த முடியும். அடுத்ததா சீக்ரெட் நம்பர் 12. தீம் செட் பண்றது. ட்விட்டரோட கோ-ஃபவுண்டர் ஜாக் டார்சி எப்பவுமே தன்னுடைய நாட்களை தீமா தான் செட் பண்ணிப்பாரா. நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அதுக்கெல்லாம் டைம் இல்லாம இருக்கேன்னு நம்ம யோசிக்கிறப்பதான் இந்த தீமிங் பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். அதாவது மொத்த வாரத்துக்கும் ஒரு தீமை போடுறது. உதாரணத்துக்கு திங்கக்கிழமை நான் இந்த விஷயங்களை கவனிப்பேன், செவ்வாய்க்கிழமை நான் இதை பண்ணுவேன். இந்த மாதிரி வாரத்துல இருக்க 7 நாட்கள்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையை மட்டும் செய்யற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டா அந்த வாரத்துக்கான தெளிவான கட்டமைப்பு உங்ககிட்ட கிடைக்கும்.
ட்விட்டரோட சிஇஓ இதை எப்படி செய்றாருன்னா, எல்லா திங்கக்கிழமையும் வெறும் மேனேஜ்மெண்ட்டை பத்தி மட்டும் பார்ப்பாராம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் ப்ராடக்ட்ஸ்ல கவனம் செலுத்துவாராம். புதன்கிழமையில மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், growth இதுல மட்டும் கவனம் செலுத்துவாராம். எல்லா வியாழக்கிழமையும் பார்ட்னர்ஷிப் பண்றது, டெவலப்பர்ஸை சந்திக்கிறது இதுல கவனம் செலுத்துவாரு. ஃப்ரைடேஸ் ஃபுல்லா கம்பெனில ஆளுங்களை சேர்க்கறது இதுல கவனம் செலுத்துவாரு. எல்லா சனிக்கிழமைகள்லையும் ஹைக்கிங் போறது, ரிலாக்ஸ் பண்றது இதுல கவனம் செலுத்துவாரு. சண்டேஸ் ஃபுல்லா அவருக்குன்னு அவர் ஸ்பெண்ட் பண்ணிப்பாரு. இப்படி வாரத்துல எல்லா நாட்களுக்கும் ஒரு தீமை செட் பண்ணி பார்க்கறப்போ டைமை மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாரத்தையும் ஒரு தீமா செட் பண்ணணும்னா அதுக்கு 3 வகையில நம்ம நாட்களை பிரிக்கணும். நம்பர் 1 ஃபோக்கஸ் டேஸ். இந்த நாட்கள்ல ஃபுல்லா முக்கியமான வேலைகளை மட்டும்தான் கவனம் செலுத்தணும். காசு அதிகம் எதுல வருதோ அதுல இங்க கவனம் செலுத்தணும். நம்பர் 2 பஃபர் டேஸ். இந்த நாட்கள்ல இமெயில்ஸ், கால் மீட்டிங்ஸ், பேப்பர் ஒர்க், ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். நம்பர் 3 ஃப்ரீ டேஸ். இந்த நாட்கள்ல ஃபுல்லா ஃபன்னு, வெக்கேஷன், டூர் இந்த மாதிரி செல்ஃபுக்கான விஷயங்களை கவனிக்கணும். இப்படி உங்க வாரத்தை தீம்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும். அடுத்த சீக்ரெட் நம்பர் 13. நீங்க தயாராகிற வரைக்கும் அந்த விஷயத்த தொடவே கூடாது. சிறந்த வெற்றியாளர்கள் எல்லாம் அவங்க எப்போ தயாராகிறாங்களோ, எப்போ ரெடியா இருக்காங்களோ அப்போதான் ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு வேகமா தயாராகி அப்பவே அந்த விஷயத்த செஞ்சிருவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டாஸ்க்கை நாளைக்குன்னு தள்ளி போடுறது பிடிக்கும். நம்ம டைமை திறமையா மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு உடனே விஷயங்களை செய்யணும். உடனே ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். 1 எனர்ஜியும் சரி நேரமும் சரி சேமிக்கப்படும். இதை வச்சு மற்ற டாஸ்க்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 நம்ம மன உறுதி ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்னும் இலக்க நோக்கி ஓட ஆரம்பிப்போம். ஸோ ரெடியானா மட்டும்தான் உங்க டாஸ்க்ல நீங்க கையே வைக்கணும். உடனே அந்த விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணணும். அடுத்ததா சீக்ரெட் நம்பர் 14. காலைய மாத்துனா வாழ்க்கையவே மாத்தலாம். சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கவங்களுக்கு நல்ல மார்னிங் ருட்டீன் இருக்கும். காலை நேரத்தை சரியா யூஸ் பண்ணிக்கிறப்போ நமக்கு சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாகும். காலை நேரத்துல தான் எந்த தொந்தரவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா நம்ம இருப்போம். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கப்பவே நம்ம செய்ய நினைச்ச விஷயங்களெல்லாம் செஞ்சிடணும். அந்த நாளோட முதல் நிமிடங்களை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிறப்போ நம்ம பெரிய அளவுல வெற்றி பார்க்க முடியும். இந்த காலை நேரத்துல உங்க உடல், மைண்ட் இதெல்லாம் வலுவாக்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெற்றியாளர்கள் பொதுவா கடைபிடிக்கிற விஷயம் காலையில சீக்கிரம் எழுந்திருப்பாங்க, ஆரோக்கியமான காலை உணவுகளை சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ காலையில குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் உங்க உடலுக்காகவும் மைண்டுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணி அதை வலுவாக்குங்க. அடுத்ததா சீக்ரெட் நம்பர் 15. எனர்ஜி தான் எல்லாமே. டைம் மேனேஜ்மெண்ட்னு பேசுறப்போ மக்களுக்கு என்ன மைண்டுக்கு வரும்? எல்லா வேலைகளையும் கம்மியான ஸ்ட்ரெஸ்ல செய்யணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எனர்ஜியை நமக்கு அதிகமாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எனர்ஜி லெவல்ஸ் அதிகமா இருக்குன்னா நம்மளால நிறைய வேலைகளை செய்ய முடியும். கம்மியான ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் முதல்ல ஆரோக்கியத்துல தான் ஆரம்பிக்குது. மொத்த எனர்ஜியும் அதிகப்படுத்தணும்னா அதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், நல்லா தூங்கணும், உடலுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதிகமா ரிசல்ட்டை கொடுக்கணும்னு வேலை பார்க்குற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குட்டி பிரேக்ஸ் எடுத்து தன்னோட எனர்ஜி லெவலை அதிகப்படுத்திப்பாங்க. இதுக்கு சிறந்த டெக்னிக் தான் போமோடோரோ டெக்னிக். 30 நிமிஷம் ஒர்க் பண்ண போறோம்னா 25 நிமிஷம் வேலை பார்த்துட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். 1 மணி நேரம் வேலை பார்க்க போறோம்னா 10 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். ஸோ இப்படி பிரேக் கொடுத்து நம்ம எனர்ஜியை மேனேஜ் பண்ணிக்கிட்டா நேரத்தை மேனேஜ் பண்ண முடியும். மொத்தத்துல நம்ம டைமை மேனேஜ் பண்றதை விட எனர்ஜியை மேனேஜ் பண்றது ரொம்ப நல்லது. இந்த 15 ரகசியங்கள் தான் நம்ம நேரத்தை திறமையா மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. இதெல்லாமே சாதாரணமா நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா லட்சத்திலையும் கோடியிலையும் வாழ்ந்துட்டு இருக்க சக்சஸ்ஃபுல் பீப்புள் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்க. நமக்கும் வெற்றியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ நேரத்தை சரியா யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மொத்த நேரத்தையும் வேலைக்குனே கொடுக்காம நமக்கும் தனி நேரம் ஒதுக்கணும். நம்ம மைண்டும் பாடியும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நேரத்தை திறமையா மேனேஜ் பண்ண இந்த 15 ரகசியங்கள் உதவியானதா இருக்கும். ஜஸ்ட் இந்த விஷயங்களை காதால கேட்டா மட்டும் போதாது, அதை லைஃப்ல செயல்படுத்தணும். அப்போதான் நம்ம நினைச்சதை விட சூப்பரான வாழ்க்கையை வாழ முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் பத்தின இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சான்னு உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா பியாண்ட் ஆர்டினரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.